மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். தையல் பகுதியில் நல்லா மும்முரமாக எல்லாரும் இந்த கட்ச் ஒர்க்கை கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்றைக்கி அதில் வேறு வகையான ஸ்டிச், வேரியேஷன் ஸ்டிச் பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறது வேரியேஷன் ஆஃப் த கட்ச். இது வந்து கல்கத்தா கட்ச். ஏன்னா கல்கத்தாவில் நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச்சை வச்சு தான் எம்ப்ராய்டரி போடுவோம். அந்த ரன்னிங் ஸ்டிச்சை வச்சு கட்ச் எப்படி போடுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம். கட்ச் வேரியேஷன் ஸ்டிச் தைப்பதற்கு தேவையான பொருட்கள்: துணி, ஃப்ரேம், ஊசி, நூல், சிசர்ஸ், பென்சில், டிசைன், கார்பன் ஷீட். 7ஆம் நம்பர் ஊசியில் 3 நூல் கோத்து அடியில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான டிசைன். இது ஏற்கனவே நம்ம இந்த டிசைன் போட்டிருக்கோம். பட் ஈஸியாக வேணுங்கிறதுக்காக இந்த டிசைன். கார்பன் வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. டார்க் கலர் துணிக்கு ஒயிட் கார்பன், லைட் கலர் துணிக்கு yellow கார்பன். வேரியேஷன் ஆஃப் த கட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கல்கத்தா கட்ச். கல்கத்தா கட்ச்னா கல்கத்தாவில் வந்து நம்மளுக்கு வந்து காந்தா எம்ப்ராய்டரி ஃபேமஸ் எம்ப்ராய்டரி. அதுக்கான மெயின் ஸ்டிச் வந்து ரன்னிங் ஸ்டிச். அதனால் இப்போ நம்ம இதுலேயும் ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். எப்படி அப்படின்னா இந்த 2 லைன், இந்த லைன் எல்லாம் சேர்கிற இடத்துல இது போல் ரன்னிங் ஸ்டிச். இதே போல் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுருங்க. அந்த ரன்னிங் லேஸில், ரன்னிங் ஸ்டிச்சில் நம்ம இன்டர்லேஸ் பண்ணணும். ரன்னிங் ஸ்டிச் நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது. அந்த லைனுன்னா ஒரு ரன்னிங் ஸ்டிச்சு, லைனுக்கு லைன் ரன்னிங் ஸ்டிச். அந்த முனையிலையும் ரன்னிங் ஸ்டிச் நம்ம குத்தி எடுத்துக்கிறோம். இப்போ ரன்னிங் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு பேஸுக்கு. இப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல திரும்ப ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம எப்படி கட்ச் எம்ப்ராய்டரிக்கு டிசைன் பண்ணோமோ அதே போல் உள்ளே லேஸ் பண்ணணும். முனை வரும்போது 1 விட்டு 1. சென்டர் டிசைன் மாத்திரம்தான் உங்களுக்கு மேலே கீழே வரும். சைடில் ரன்னிங் ஸ்டிச்சில் மேலே கீழே வராது. ஸோ சென்டரில் மாத்திரம்தான் உங்களுக்கு பாய் பின்னா மாதிரி வரும். சைடில் எதுவுமே வராது. ஒரு ஸ்கொயராக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு போக வேண்டியதான். இதுவும் பேசிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டிசைனும் போடும்போது தான் அதோட ஃபினிஷிங் தெரியும். சென்டரில் மாத்திரம் வர நூலை பார்த்துக்கோங்க. அது மாத்திரம்தான் மேலே கீழேன்னு வரணும். சைடில் இருக்கிறது நூலுக்கு அடியிலே தான் வரணும். ஸோ ஃபினிஷிங் இது மாதிரி வரும். அவுட்டர் லைனிங், அந்த நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு போட்ட கேப்பு நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம சுற்றிண்டே வரும்போது மறைஞ்சிடும்.
இப்போ ஒரு டிசைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது கல்கத்தா கட்ச். ஸ்டார்டிங் எந்த இடமோ அந்த இடத்துல போய் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கல்கத்தா கட்ச் எம்ப்ராய்டரி ரன்னிங் ஸ்டிச் போட்டது இந்த மோட்டிவில் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம இந்த டிசைன் போட்டிருக்கோம். அந்த டிசைன்லேயே நம்ம வேரியேஷன் பண்ணியிருக்கோம். சொன்னால் வெட்கம், அழுதால் துக்கம். இப்படி ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு திரைப்பட பாடல் கூட உண்டு. வெளியே சொன்னால் வெட்கம், அதை நினச்சி பார்த்தா துக்கம் அப்படின்னுட்டு. சில விஷயங்கள் நம்ம நினைக்க நினைக்க அழுக குமுறிக்கிட்டு வரும். வெளியில் சொல்லாமல் நாமே அழுதுகிட்டு இருப்போம். அதை கொஞ்சம் வெளியில் சொன்னோம் வச்சுக்கோங்க, அட கேவலமே அப்படின்னுடுவாங்க. அதை நினச்சி அழறதா இல்லை நம்மளுக்குள்ளே இருக்கிற வேதனையை நினச்சி அழறதா, இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் வாழ்க்கையில் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்குள்ளே அழுது தீக்கிறது தான் நல்லது. இதை போய் நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு சொன்னேன்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஊரே வந்து சூ 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 சூம்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நீங்களே உட்காந்து உங்கள் துக்கத்துக்கு நீங்களே அழுதுட்டீங்கனாக்கா மனசு ஆறிடும். இதெல்லாம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்க வேண்டிய அடிப்படை உண்மைகள்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் துக்கமும் இல்லாதபடி வெட்கமும் இல்லாதபடி எல்லாம் நன்மையாக நடந்து நலமே நடக்கணும்னு வாழ்த்துறோங்க.